ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வியர்வை நாற்றத்துலேருந்து நம்ம உடலை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியர்வை நாற்றத்திலேருந்து உடலை பாதுகாக்க வழிமுறைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று அடிக்கடி குளிக்கணும். தினமும் குளிப்பது உடலுக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா வியர்வையை அகற்றி பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறைக்க உதவுது. டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுவது. டியோட்ரண்ட் ஆன்டிபர்ஸ்பிரண்ட் யூஸ் பண்ணலாம். டியோட்ரண்ட் வியர்வையின் வாசனையை மறைக்குது. ஆன்டிபர்ஸ்பிரண்ட் வியர்வை சுரப்பிகளை அடைத்து வியர்வை உற்பத்தியை குறைக்குது. தேர்டு ஒன்று ஆன்டிபாக்டீரியல் சோப்பு பயன்படுத்துதல். ஆன்டிபாக்டீரியல் சோப்பு பாக்டீரியாக்களை அகற்றி வியர்வை நாற்றத்தை குறைக்க உதவுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத முடிகளை நம்ம அகற்றணும். தேவையெல்லாம் முடிகள் இருக்கிறதுனால நமக்கு வியர்வை அதிகமாக சுரக்க ஆரம்பித்து நம்ம உடம்புக்குள்ளே வியர்வை நாற்றம் அதிகமாகுது. நெக்ஸ்ட் ஒன்று தூய்மையான ஆடைகளை அணிதல். பருத்தி போன்ற காற்றோட்டமான துணிகளால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிவது நல்லது. செயற்கை இழைகளால் செய்யப்பட்ட ஆடைகள் வியர்வையை உறிஞ்சி நாற்றத்தை ஏற்படுத்தும். காலணிகளை தூய்மையாக வைத்திருத்தல். காலணிகளை தினமும் மாற்றி அணிவது மற்றும் அவற்றை காற்றோட்டமான இடத்தில் வைத்திருப்பது நல்லது. உணவு மற்றும் வாழ்க்கை முறை. ஆரோக்கியமான உணவு. காரமான உணவுகள், கேஃபீன் மற்றும் மது போன்ற வியர்வை நாற்றத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்க்கணும். கோடை காலத்தில் இதை நீங்கள் தவிர்க்கிறதுனால வேர்வையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிப்பது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுது. வியர்வையின் வாசனையையும் குறைக்க உதவுது. போதுமான தூக்கம். ஆக்சுவலி ஒரு உடலின் ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்க உதவும். இதனால் வியர்வை நாற்றம் குறையும். புகைப்பிடித்தலை தவிர்த்தல். புகைப்பிடித்தல் வியர்வை நாற்றத்தை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் புகைப்பிடித்தலை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து வியர்வை சுரக்கிறது குறையும். மேலே குறிப்பிட்ட வழிமுறைகள் பின்பற்றியும் வியர்வை நாற்றம் உங்களுக்கு குறையல அப்படின்னா மருத்துவர் அணுகுவது நல்லது. ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் போன்ற சில மருத்துவ நிலைமைகள் அதிகப்படியான வியர்வைக்கு காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர் அணுகி பார்க்கலாம்.